மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மார்த்தாண்டா, இந்த மணியே நம்மள இங்க அனுப்பிச்சாரு. ஏதோ அழகு போட்டியா, பொண்ணுகளை போய் பாப்போமே. ஏய், ஒண்ணு மேல இல்லடா. பாத்து உட்கார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வெறும் கொண்டாட்டத்தோட முடிஞ்சு போகாம திசை தெரியாம திண்டாடுற பல அநாத குழந்தைகளுக்கு உதவுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு. மனுஷனா பிறந்த நாம ஏதாவது நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்க அநாதை இல்லம். எல்லாரும் அநாத குழந்தைகளை தத்தெடுத்துக்க முடியாது, ஆனா உதவி பண்ண முடியும். எங்க கஸ்தூரிபாய் அநாதை இல்லத்தை சேர்ந்தவங்க இப்ப உங்ககிட்ட உண்டியல் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப இருக்கிறத உண்டியல்ல போடுங்க. அதிகமா கொடுக்க நினைச்சா எங்க அநாதை இல்லத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சிறந்த முறையில சமூக சேவை செஞ்ச எங்க அநாதை இல்லத்து செக்ரட்டரி மிஸ் ராணிக்கு இந்த கோப்பைய பரிசளிக்கிறேன். ஏய் செங்கோடா, இனிமே பணத்தை வேஸ்ட் பண்றதை விட தர்மத்துக்கு அதிகமா கொடுக்கணும். ராணி சொல்லிடுச்சுல. என்னது? ராணி சொல்லிடுச்சா? பொண்ணு புடிச்சு போச்சா? கண்டேன் ராணி. 10 கட்டு போடு. வர வர பீடி கட்டோட மோசமா போச்சு நிலைமை. இத பாரு, இத பார்த்ததுனால நம்மளுக்கு 10,000 ரூபாய் தண்டம். கசமா வீட்டுக்கு போலாம். ஏய் இருடா, ராணியை பார்த்துட்டு போலாம். பார்க்கலாம், ஆனா கட்டுக்கிட்டுன்னு கேட்க கூடாது. என்ன? ஏய், அது ஏன் பணம்? ஏய் இரு, ராணி வரு, ராணி வரு. இப்படி 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 நில்லு. ரொம்ப பிரமாதமா இருக்க. எல்லாரும் ஒரே பாக்குறாங்கய்யா. சூப்பர் வீடியோ கேமரா அப்படியே படம் எடுத்துருக்கேன். போய் போட்டு பாத்துக்கலாம்ல அப்பப்போ. தேங்க்யூ பங்கஜ். ஆமா, இன்னைக்கு உண்டியல்ல 10,000 ரூபாய் இருந்துச்சு, அது நீ போட்டது தானே? ஐயா 10,000 நான் தான். இந்த கும்பல என்ன விட்டா வேற எவன் போட போறான்? மோரோவர், எனக்கு அநாத குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தம். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இவன் தான் உனக்கு வில்ல. சுண்டக்கா வாட. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுரமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குழி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுளா போடு. இடையில இரும்பு வந்துடக்கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய், அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. அவங்க வேலையில போங்க. அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய், அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவுக்கு அட்வான்ஸ். டேய், ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா குடேடா ஐடியாவை. டிஸ்கவுண்ட். நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்ப்பா, நீ வேற என்ன ஐடியா வாங்க. அண்ணா வேணாம்ப்பா. அண்ணா ஐடியா வேற வாங்கிக்கோ. அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து. என்னது? இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய், அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு
அமைதி அந்த ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலை என்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு, அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஐயா, அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க, பழக்க தோஷம். டேய் எந்திர. என்னப்பா துபக்கட்டின்னு கால்ல விழுந்துட்டீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி, வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலேயே முதலாளிங்கிறீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன். அப்ப வேலை போட்டு தரேன். போங்க. சரி வா மார்த்தாண்டா போலாம். இப்படி வருஷக்கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால்பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி. முதலாளி, எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி, இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சுழியே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கணா சாப்பாடு அப்படியே கிடக்கும், இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா, சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பாராகும், ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசமாகும், சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக், ஹாம்பர்கர், சாண்ட்விச், பீஸாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயோ, எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க. யாருப்பாங்க? முதல்ல இவங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளு. நீ எந்திரிச்சு உள்ள போமா. அதையா உள்ள போ சொல்ற? சாப்பாடு நல்லா இல்ல தொட்டு இல்ல. என்ன தொட்டுக்குங்களே? நாங்க வெஜிடேரியன் இல்லையா? நோ வெஜிடேரியன். வேற டிஃபன் எதுவும் இல்லைங்க. நீ யாரா? புதுசா சேர்ந்திருக்கேன், டிஃபன் எதுவும் இல்லைங்க. முதலாளி என்னமோ இருக்குன்னு சொல்றாரு, நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு? பிளாடி இனிமே இந்த பக்கம் வந்த கைய உடைச்சுவேன். வரமாட்டேன்ல? தம்பி, உனக்கு எந்த முட்டாப்பைய இங்க வேலை இல்லைன்னு சொன்னது? நீங்கதான். உனக்கு இங்க வேலை உண்டு, நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி.